ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். எல்லாருக்கும் எங்களுடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இது எங்காத்துல நாங்கள் கொண்டாடுவோம் பொங்கல் செலிப்ரேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரகரிசியில சக்கரை பொங்கல். அதாவது இந்த 2025 மில்லட்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலி நான் 10 இயர்ஸாகவே நான் மில்லட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த யூடியூப் வர காரணமே இந்த மில்லட்ஸ் நடத்தி நிறைய வீடியோஸ் போடணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் நான் ஸ்ரீ ஃபோக்கஸ்னே வச்சேன். நான் ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தா இப்போ இந்த இயர் மில்லட்ஸ் ஆஃப் த இயர்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், முக்கால்வாசி வீடியோ மில்லட்ஸ் ரெசிபியாக தான் இருக்கும். வரகுல சக்கரை பொங்கல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லித்தான். பொங்கலுக்கு தேவையான இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெரஸ் கார்டன்லேருந்தே நான் பயிர் பண்ணி எடுத்திருக்கேன், அறுவடை பண்ணியிருக்கேன். இது ஒரு வருஷம் பண்ணுறது தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1/4 கப் நெய் விட்டு 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் போட்டு பவுடர் பண்ணுறதுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் உடைச்ச 10 முந்திரி பருப்பை அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுபடும் போதே 10 திராட்சையும் சேர்த்துக்கணும். திராட்சை பலூன் மாதிரி ஆகும்போது ஒரு பவுலில் எடுத்து 2ஐயும் சேர்த்து வச்சுக்கிறேன். அந்த நெய்யும் தனியாக எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் பாசிப்பருப்பை அதே கடாயில் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துண்டு 2 கப் ஜலத்தை அதில் விட்டு வேக வச்சுக்கணும். தீபாவளிலேருந்து சின்னுவா வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் மில்லட்ஸை வாரத்துக்கு ஆல்டர்னேட் டேஸாக எடுத்துக்கலாம், உடம்புக்கும் நல்லது. பாசிப்பருப்பு முக்கால் வேகும் போதே ஊற வச்ச வரகரிசியை அதோடு சேர்த்துடணும். வரகரிசி போட்டதும் மறுபடியும் 1/2 கப் ஜலத்தை அதில் சேர்த்துக்கணும். இப்போது வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். நடுநடுவில் எடுத்து கலரி விட்டுக்கணும், அப்போ தான் அது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ வரகரிசி வெந்திருக்கு. 1/2 கப் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் அதோட 1 கப் பாலை இப்போது சேர்த்துக்கிறேன். 1 கப் பாலை குத்துற வீடியோ மிஸ் ஆகிடுது. பாலோட இதை குழைய வேக வைக்கணும். நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவுமே இருக்கும். குக்கரில் வேக வைக்க வேணாம். குக்கரில் வேக வச்சா அது என்ன ஆகுதுன்னா களி மாதிரி ஆயிடுறது, கட்டி தட்டிக்கிறது. இப்படியே கலர்னாலே நல்லா வெந்து போகும். ஏன்னா நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஈஸியாக வெந்துடும். 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு இந்த ஸ்வீட் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது பாரிஸோட வெல்லங்கிறதுனால நான் எதுவும் ஃபில்டர் எதுவும் பண்ணலை, டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது எடுத்து வச்ச நெய்யும் இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோடையே பொடிச்சு வச்சுருக்கிற கிராம்பு, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் சுக்கு, இது 3ஐயும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சுக்கு எல்லா வெள்ளை பதார்த்தத்துக்கும் சேர்த்துப்பேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதுக்காக தான் காய்ச்சி வச்ச மிச்சம் இன்னும் 1/2 கப் பால் இருக்குது. அதில் 1/4 கப் பால் இப்போது சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பால் ஒரு கொதி வந்ததும் துருவின தேங்காயை லைட்டாக வறுத்தி இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னும் ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிட்டு அதில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, கொஞ்சம் குங்குமப்பூவையும் அதோடு சேர்த்துக்க போகிறேன். இந்த வரகு சக்கரை பொங்கல் ஆறினாலும் ரொம்ப கெட்டியாலாம் ஆகாது. நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல டெக்ஸ்சரோடையும் இருக்கும். நம்ம அரிசி சக்கரை பொங்கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.